ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ரொம்பவே ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு நல்லா மேஷரால் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மேஷரால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி துருவி கூட எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகி இருக்கணும் இந்த மாதிரி. இதில் மசாலான்னு ஒன்றுமே இல்லைங்க, ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகுத்தூள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வேக வைக்கும் போதே நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் வேக வச்சேன். நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதில் மசாலான்னு எதுவுமே இல்லை. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அவ்வளோதான். இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதே ஸ்பாட்லேயே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷேப் ஆகி வந்திருக்கு இல்லையா? இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பால்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயிலில் பால்ஸ் ஆட் பண்ணதுமே திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் செகண்ட்ஸ் விட்டு தான் நீங்கள் திருப்பணும். மாதிரி கரண்டியால் ரவுண்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஈவனாக குக் ஆகி வரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே எடுத்துட வேண்டியது தான். கிறிஸ்பியான நம்மளோட பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் மீதி இருக்கிற பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்குது இல்லையா? குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.